மக்கள் சேவை யூடியூப் பை இன்ஜினியர் முனுசாமி. கோயில் ரகசியங்கள். கோயில் பிரசாதத்தின் பின்னால் இருக்கும் அர்த்தம் என்ன? கோயில் பிரசாதத்தின் பின்னால் இருக்கும் அர்த்தம் என்ன? வணக்கம் நண்பர்களே. கோயிலுக்கு சென்றால் பூஜை முடிந்தும் நமக்கு வழங்கப்படுவது என்ன? பிரசாதம். ஆனால் பிரசாதம் என்றால் வெறும் உணவா? இல்லை. பிரசாதம் என்ற சொல்லுக்கு இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படும் அருள் பொருள் என்ற ஆன்மீக பொருள் உள்ளது. நாம் முதலில் இறைவனுக்கு படைக்கிறோம், பிறகு அதை அனைவருடன் பகிர்ந்து கொள்கிறோம். இதற்குள் ஒரு ஆழமான சமூக செய்தியும் இருக்கிறது. பகிர்ந்து உண்பது. பணக்காரர் ஏழை என்ற வேறுபாடு இல்லாமல் கோயிலில் கிடைக்கும் பிரசாதத்தை அனைவரும் பெறுகிறார்கள். பல கோயிலில் வெவ்வேறு வகையான பிரசாதங்கள் உள்ளன. சில கோயிலில் குறிப்பிட்ட பிரசாதங்கள் பாரம்பரிய அடையாளமாகவே மாறிவிட்டன. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த பிரசாதத்தை சாப்பிட்டால் குறிப்பிட்ட நோய் குணமாகும் போன்ற மருத்துவ கூற்றுக்களை ஆதாரம் இல்லாமல் நம்பக்கூடாது. பிரசாதத்தின் முக்கியத்துவம் அதன் ஆன்மீக நம்பிக்கையிலும் பகிர்வு, நன்றி, சமத்துவம் போன்ற மதிப்புகளிலும் இருக்கிறது. நண்பர்களே, ஒரு சிறிய பிரசாதம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கிறது. நமக்கு கிடைத்ததை மட்டும் வைத்துக்கொள்ளாமல் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம் பாரம்பரியத்தின் அழகு. அடுத்த முறை பிரசாதம் வாங்கும்போது அதை வெறும் உணவாக பார்க்காமல் பகிர்வின் மதிப்பு என்ன என்று ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.